மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது வந்து குழந்தைய தூக்கி கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே சேது வந்து அப்பா என் குழந்தைய இனி எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சேது பயங்கர சந்தோஷத்துல அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. உடனே அங்க வந்து மலர் சொல்றாங்க, இது எல்லாமே நாங்க பண்ணது எங்களுடைய தப்பு தான். சேது மாமா குழந்தைய ஏத்துக்கிறதுக்கு இந்த வழியை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே அதுக்கு கருப்பு வந்து மலர் மேல எந்த தப்பும் கிடையாது, இது எல்லாம் பண்ணது நான் தான். நான் வந்து மலர்கிட்ட சொன்னது இந்த விஷயத்த வந்து மலர் வந்து வேண்டான்னு சொன்னா. உடனே ராஜாங்கம் ஐயா கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி கேட்டோம், அவர் சம்மதத்தோட தான் நாங்க இந்த வேலையை செஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ராஜாங்கம் இதுல இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல. உடனே ராஜாங்கம் வந்து சொல்றாங்க, ஆமா சேது, பல முறை வந்து உன்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், நீ குழந்தைய தூக்கவே இல்லையா? சரி, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி குழந்தை பாசத்தை உன்கிட்ட கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணன்றாங்க. அப்பா சாரிப்பா, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன். இனி இப்படி ஒரு விஷயம் நடக்காது. என்ன ஆனாலும் சரி, என்னுடைய குழந்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சேது அவ்வளோ ஃபீல் பண்ணி கொஞ்சம் கொண்டாவிட்டெல்லாம் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம தமிழை காட்டுறாங்க. குழந்தை பறி போனதுனால தமிழ் அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே ஃபோனை எடுக்கிறதில்ல. திரும்ப மலருக்கே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. மலர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, அக்கா என்னக்காச்சு, குழந்தை எப்படிக்கா இருக்குன்னு சொல்லி தமிழ் அவ்வளோ வருத்தப்பட்டு கேட்குறாங்க. மலர் வந்து, தமிழ எதுக்காக இப்படி கோவப்படுற? குழந்தை எங்கே இல்லை, நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னது. லூசாக்கா நீங்க, லூசா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு பேசுறாங்க. என்னை மன்னிச்சிட்டு தமிழ், எனக்கு வேற வழி தெரியலன்னு சொன்னதும், அக்கா முதல்ல வீடியோ காலில் குழந்தைய காட்டுங்கன்னு சொன்னதும் குழந்தைய வந்து காட்டுறாங்க. பாத்தியா நல்லாதான் இருக்கு, நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம சேதுவை காட்டுறாங்க. சேது குழந்தைய தூக்கி வச்சுட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அப்ப வந்து சேது கிட்ட வந்து சாவித்திரி சொல்றாங்க, இங்க பாரு சேது, எதுக்காகவும் யாருக்காகவும் நீ குழந்தைய விட்டு கொடுக்காத. குழந்தைய 24 மணி நேரமும் உன் கூட வச்சுக்கோன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரிக்கு கோவம் வருது. அது எப்படி மதினி அப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? இங்க பாரு சேது, எப்பயாவது ஒரு முறை குழந்தைய பாத்துக்கோ. அதுக்காக தான் மலர் இருக்கா இல்ல, அவ வந்து பாத்துக்க போறேன்னு சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கேன் சின்னம்மா, குழந்தைய நான் தான் பாத்துப்பேன். 24 மணி நேரம் குழந்தை என் கூட தான் இருக்கும். என்ன சேது, ஒரே ரூம்லயா? ஆமா ஒரே ரூம்ல தான் சொன்னதும் சித்ரா வந்து கேக்குறாங்க, சேது இப்பதான் உனக்கு கல்யாணம் இருக்கு அது வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல யாரும் எது சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் குழந்தை என் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு சேது குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கட்டில போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கூட பிடிக்கிறதுல ஐசுக்கு, மாமா என்ன மாமா இது, குழந்தை இங்கே வச்சிருக்கீங்க, வேணும்னா நான் வந்து தொட்டில எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் குழந்தைய நான் கட்டி பிடிச்சுதான் தூங்குவேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. குழந்தை பாத்ரூம் போயிடுதோ, ஐயோ பாத்ரூம் போயிடுச்சே, எனக்கு இது ஒரு மாதிரி ஸ்மெல்லிங்கா இருக்குன்னு சொல்லி ஐஷு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம தமிழ் அழகா ரெடியாயிட்டெல்லாம் இருக்காங்க. அக்கா எங்கக்கா, எங்க போறீங்க? பெரிய வீட்டுக்கு போறீங்களா? என் முடி கூட அங்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு இடத்துக்கு போறேன், உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்க, யாரெல்லாம் வரணும்னு தோணுதோ வாங்க, நான் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு தமிழ் இருக்காங்க. ஆனா தமிழ் எங்க போறாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஆனா நம்ம தமிழ் போயிட்டு பஞ்சாயத்து கூட்டு தான் போறாங்க. அங்க போயிட்டு சேது என்ன சொல்ல போறாங்க, தமிழ் என்ன சொல்ல போறாங்க, எந்த குழந்தை யார்கிட்ட போக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.